ஆரம்பத்திலே அங்க வந்து சரியான வன்மமா தான் இருப்பாரு. ஆமா. இப்ப வந்து இப்ப மஞ்சரியோட டால் வெளிய போகறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்த முத்துக்குமரன், மஞ்சரியோட டால் வெளிய போன உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, இத ஒரு பட்டிமன்றமா மாத்தலாம் அப்படிங்கிற மாரி தான் இல்ல பேசுவாரு. அதுதான் நான் என்ன அத சொல்ல மிஸ் வந்தேன்னா பண்ணிட்டேன் பாருங்க. ஜாக்லின், சௌந்தர்யா, முத்துக்குமரன் கிடையாது, அவன் பேரே வந்து அது மஞ்சரி, அன்ஷிதா, ஜெஃப்ரி, இவங்கனாலதான் இந்த வீக் ஃபுல்லா கண்டென்ட். ஆக்சுவலா டிஆர்பி ஏறினது இவங்கனாலதான், மற்றபடி வேற யாருமே கிடையாது. ராயனை மிஸ் நெகட்டிவ். பண்ணிட்டீங்க. ராயன் ராயன் ஏன் also. ராயன்லாம் வந்து ஏங்க இந்த வாரம் ரெண்டா முத்துக்குமரனே fire. இல்லங்க சரியா? ஒரு ப்ரோமோலயும் இல்ல, ஒரு கண்டென்ட்லயும் இல்ல. இந்த வாரம் ஃபுல் பியூர்லி கண்டென்ட் இவங்க அவுட் தான். தான். தூக்கி சுமந்துட்டு இன்னொன்னு இருக்காருல்ல. முத்துக்குமரன் ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா? இந்த சாச்சனா வந்து இவங்க கடைசியா ஒரு 4 பேர் இருக்கும்போது வந்து நீ சாச்சனா போய் கிட்ட போய் பேசுனியா? சாரி. அதானே சொல்ல வரீங்க? நீ போய் பேசுனியா அந்த மேட்டர் தானே சொல்ல வரீங்க? இல்ல. அந்த அருணோட பொம்மையை நீ போய் உள்ள வச்சுடு. லாஸ்டா நீயும் அருணும் வந்தா நாம போய் அருண் கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. இவங்க 4 பேர் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அருணை வந்து வெளியே தூக்கலாம் அப்படின்ட்டு. இல்ல அது அருண் தான் 1 அத hour சொல்லுவாரு. episode சொல்றாரு. இல்ல ஜாக்லின் பண்ண சேம் பாயிண்ட் மாட்டேன்னு. தான் சொல்லுவாங்க. ஜாக்லின் சேம் பாயிண்ட் தான் என்ன வந்து சொல்லுவாங்க. வெளியே தூக்கிருங்க அப்படின்ட்டு வந்து அருணே வந்து சொல்லியிருப்பாரு. என்னோட பொம்மை யாரு வச்சிருக்கீங்களோ அவங்க வந்து கடைசியா வந்துக்கோங்க, ஆமா. மத்த 3 பொம்மையை உள்ள வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இல்ல முத்துக்குமரன் வந்து ஜாக்லினோட பாயிண்ட் என்னன்னா, அருண் கடைசி வரைக்கும் வச்சுட்டா அருணா ஜெஃப்ரியான்னு வரும்போது அருண் வந்து ஜெஃப்ரிக்கு விட்டு கொடுத்துருவாரு, நம்ம சாச்சனாவும் சிவகுமாரும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அருண் விட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அவன் வந்து இல்ல அருண் விட்டு கொடுப்பாருங்கிறத விட இந்த இடத்துல வந்து முத்துக்குமரோட ஸ்டாண்டும் இந்த கோவா கேங்கோட ஸ்டாண்டும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத சொல்ல வரேன். இவங்க வந்து முத்துக்குமரன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு சாச்சனா கிட்ட அப்படின்னா, நீ வந்து ஓகே சொல்லிட்டு அருணோட பொம்மையை உள்ள வச்சிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க வந்து ஜாக்லினும் சரி ராயனும் சரி ஜெஃப்ரி கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அருணோட பொம்மையை உள்ள வச்சா கடைசியா நீயும் அருணும் வரும்போது வந்து அருண் உனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குடா ஜெஃப்ரி அப்படின்ட்டு சொல்லிட்டு அதே பாயிண்ட்டை வந்து அருண் கிட்டயும் போய் சொல்லியிருப்பாங்க. ஜாக்லினும் சரி ரயானும் சரி சௌந்தர்யாவும் சரி. ஆனா முத்துக்குமரன் வந்து சாச்சனா கிட்ட மட்டும் சொல்லிட்டு நீ வந்து இத அருணோட பொம்மையை உள்ள வச்சிடு, நம்ம கடைசியா வரும்போது வந்து நீயா அவனான்னு பார்க்கும்போது வந்து அவன்கிட்ட பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு. நீ போய் பேசுனியா இல்லையா அருண்ட்ட அப்படின்னே கேட்பாப்ல. நான் பேசினேன், பட் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா வந்து அருண் வந்து சிவகுமாருக்கு வந்து சத்திய பிரமாணம் பண்ணாப்லையாம். சிவகுமாருக்கு சத்திய பிரமாணம் பண்ண சிவகுமாரோட பொம்மையை தான் கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு. நான் நினைச்சுக்கிட்டேன் இனி வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன, அப்படிதான் இருந்துச்சு என்னோட மென்டாலிட்டி. சிவகுமார் நீங்க சொன்ன பாயிண்ட் தாண்டணும்ல ஃபர்ஸ்ட். தெரியல, அது வந்து கஷ்டம் தாங்க. அதுதான் வந்து ஜெஃப் தான் இது எடுத்துட்டு தெரியும்ல. ஓ ஜெஃபா? ஜெஃப் தான் ஒன். ஹி ஒன். ஓகே. அது நான் ட்வீட் போட்டுருக்கேனே, பார்க்கலையா நீங்க? நான் பார்க்கல இன்னும். நான் இது ஷோ பார்த்துட்டு உடனே இங்க வந்துட்டேன். பெஸ்ட் வர்ஸ்லயுமே ஜெஃப், இன்னொருத்தவங்க வந்து எஸ் வேர்டு யாருன்னு தெரியல, சாச்சனாவா சௌந்தர்யாவா தெரியல. சாச்சனா தான். கேளுங்களேன், இப்ப இதை மட்டும் எதிர்பாருங்க, நெக்ஸ்ட் வீக் சாச்சனா கேப்டன்சி எப்படி இருக்கும்? ஐயோ தாங்க முடியாது. தீபக் பண்ணுவாரு. சிரிக்கிறீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். முத்துக்குமரனோட கேப்டன்சி தான் சாச்சனாவோடது. அவங்க தான் அப்படியே அண்ணன் வழி நடக்கறாங்க. அதெல்லாம் இல்ல. ஹலோ முத்துக்குமரன் வந்து ஒருத்தவங்க வந்து கேப்டன்ட்ட பேசணும்னா அங்க முத்துக்குமரன்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் கேப்டன்ட்ட பேசணும், நீ என்ன இங்க பண்றதுன்னு தான் கேட்பாங்க. ஓகேயா? 1 to 1 பேச சொல்லலாம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு கட் பண்ணாங்க தெரியுமா ஒரு ஃப்ளவரை? என்ன சொல்லி கட் பண்ணாங்க? ஓகே, என்ன சொல்லி கட் பண்ணாங்கன்னா அதுதான் அதே தான் நான் சொல்ல வரேன். தீபக் அதே தான் சொல்லுவாப்ல, பீயிங் அ கேப்டன் யூ ஷுட் ஹேவ் அ லிசனிங் கெப்பாசிட்டி. அது கிடையாது அப்படின்பாரு. நம்ம சாச்சனாக்கு அது வந்து 10 பைசா கிடையாது. ஓகே, அதனால வந்து சாச்சனா வந்து நல்ல தொம்முன்னு எல்லாரும் சேர்ந்து மொத்த ஹவுஸ் மேட்ஸ் கும்மிடுவாங்க. இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப என்ன தெரியுமா பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேப்டனா வந்து இன்னொன்னு சொன்னாங்க, நீங்க ஃபுல்லா நான் சொல்றதை கேட்டு முடிச்சுட்டு ரிப்ளை பண்ணுங்க, நடுவுல பேசக்கூடாது, நீங்க எப்படி இன்டர்ப்ட் பண்றீங்க, வாம்மா வா. கண்டிப்பா. இன்னொன்னு மெயினா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பேட்ச் அந்த ஸ்ட்ரிப்பு இப்பெல்லாம் வச்சிடக்கூடாது. ஃபுல் வீக் நான் என்ஜாய் பண்ணேன் அந்த கேப்டன்சியை. தயவு செஞ்சு அதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா ஒரே நாள்ல முடிஞ்சிடும். ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. எல்லாரும் இல்ல வந்து அந்த அனானிமஸ்ல யாராச்சும் உட்கார்ந்துருந்தீங்கன்னா
இதை என்னோட ரொம்ப தாழ்ந்து கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரிப்பு இதெல்லாம் வச்சிடாதீங்க. சாச்சனாவை கேப்டன் ஆக்கி ஒரு வாரம் ஃபுல்லா அவங்க கேப்டன்சிய நாங்க என்ஜாய் பண்ணணும். ஓகே, அது மட்டும் இல்ல கொஞ்சம் ரசிகன், பார்த்து அவங்களே பண்ணுங்க. வைக்க மாட்டாங்க ரசிகன். இல்ல ரசிகன், இல்ல நீங்க அவங்களே வைக்க மாட்டாங்க. என்ஜாய் பண்ண அவங்களுக்கே இல்ல தெரியும் என்ஜாய் எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும்ட்டு. இல்ல ரசிகன், நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாசம் பிரீமியம் நானே போட்டு கொடுக்குறேன். என்ஜாய் பண்ணுவேங்க. சரி செம்ம இருங்க என்ஜாய்மெண்டா மக்கள் இருக்குங்க. மக்கள்லாம் வந்து கதறி ஒரு அழ போறீங்க நிமிஷம் நீங்க இருங்க. பாருங்க. நான் ஒரு நிமிஷம் இருங்கய்யா. ப்ரோ ஃபுல் வீக் கண்டென்ட் ப்ரோ. சும்மா உட்கார்ந்த கூட கண்டென்ட். சவுண்ட் எல்லாம் வேணும்னே வம்பு பண்ணும் சரியா? சரி ஓகே ஓகே இல்ல இல்ல ஐயா ஐயா கேளுங்க, ஒரு நான் ஒண்ணு நிமிஷம் சொல்றேன் ஐயா. சரியா? சவுண்ட் வந்து இந்த வாரம் வந்து ஃபுல்லா அடக்கி வச்சிருக்கு சரியா? இது சார்ஜென்ட் ஆக்கி விட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்த வாரம் சேர்த்து பண்ண போகுது. வந்து வாங்கும். சாச்சரானா 2 மடங்கு பண்ணுவாங்க எல்லாருமே சரியா? இவங்க வந்து இந்த அண்ணன்கள் மட்டும் தான் எதுவும் பண்ண மாட்டாங்க, மிச்சம் எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த வாரம் எங்கங்க அடக்கி வச்சிருக்கு? இந்த வாரம் செம்மங்க. இன்னைக்கு கடைசியில இன்னைக்கு அந்த பிளேட் மேட்ரு பிளாஸ்ட் சரி மக்களே பக்கத்துல மக்களே திருடனை மக்களே வச்சுக்கிட்டு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கண்டமேனிக்கு வந்துகிட்டு இருக்கு. முத்துக்குமரோட வெறியர்கள் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து வர சொல்லுங்க. எல்லா அப்படின்னு முத்துக்கும் ஒரு சொல்லிட்டு வரையும் பயங்கரமா பாக்குறதா இருக்காங்க. இருக்கேன். அதுக்கு முன்னாடி அஸ்வினி நானே ஒரு தாக்குவேன் நிமிஷம். கொஞ்ச நேரத்துல, கவலைப்படாதீங்க டாம். நானே தாக்குவேன். டெஃபினட்டா. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு லிசனிங் போயிடுறேன். இல்ல ரகு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரகு சின்ன பாயிண்டா தான் சட்டு சின்ன சொல்லிட்டு பாயிண்ட் தான் சொல்லுங்க. ரசிகன், எனக்கு உடன்பாடு இல்ல. அந்த கேப்டன்சி முகரகட்டை எல்லாம் பாக்குறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அடுத்த வாரம் நான் பார்க்கவே மாட்டேன். அது கேப்டன் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இல்ல ஸ்ட்ராங்கா ரகு இது நடக்கணும். அவர் 2 நாள்ல கதறி அழணும். எம்மா என்னால பிக் பாஸே பார்க்க முடியல, ரசிகன் நல்லா போறாரு. பாக்கலாம். இல்ல பாப்போம் இருங்க. நீங்க அப்படிலாம் கிடையாது. இந்த வாரமே விஜய் சேதுபதி வந்து அடிக்கல, பூவை கட் பண்ணதுக்கு அடிக்கலன்னு வைங்களேன், விஜய் சேதுபதி நான் ஆரம்பிச்சு விட்டுருவேன். சரி அதெல்லாம் நம்ம பாப்போம் மக்களே. சரி என்ன பண்ணாலும் விஜய்க்கு இந்த வாரம் அடி உறுதி சரியா? இவர் வந்து ராயனை சப்போர்ட் பண்ணலாம் அடிக்கிறது ஒரு குரூப் இருக்கு, ராயனை சப்போர்ட் பண்ணலாம் அடிக்கிறது ஒரு குரூப் இருக்கு. என்கிட்ட போனாலும் அடி இருக்கு இந்த வாட்டி சரியா அவருக்கு. இல்லப்பா முத்துக்குமரனுக்கு தான் நம்ம பேசினா கதறி அழுகுறாங்க. அந்த ராணுவ பத்தி பேசினா கூட வந்து அழுகுறாங்க. இப்ப வந்து என்ன தெரியுமா? ஏன்னா ராணவ் வந்து சப்போர்ட்டிங் முத்துக்குமரனோட அந்த ஒரு இன்டென்ஷனை வந்து அவர் சப்போர்ட் பண்றதுனால முத்துக்குமரன் ராணுவத்தை தாக்கும் பொழுது சிலரால ஏத்துக்க முடியல. அவ்வளவுதான். புரியலையே என்ன இன்டென்ஷன்? எங்க இன்டென்ஷன் வந்து என்ன அப்படின்னா, முத்துக்குமரனுமே 4 பேருமே இவங்க 4 பேருமே உள்ள போக கூடாதுன்றத முத்துக்குமரோட இன்டென்ஷனுமே கூட. ஈவன் தோ ஒரு டைரக்டான பாயிண்ட சொல்லலனாலும் அங்கங்க அவரோட சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் வார்த்தையால வந்து அவர் பேசுறாப்ல பண்றாப்ல. என்ன ஃபார்மட்ல டிஃபால்ட்டா ஒரு செட்டிங் வச்சுட்டு வராங்களோ அதே ஃபார்மட்ல தான் இவனுக்கும் வராங்க. கரெக்ட். சரி அஸ்வதி, ஐ திங்க் அஸ்வதி பேசலாம். விஜய் டிராவிட் இல்லங்க விஜய் டிராவிட் லேட்டா தாங்க வந்தாரு. அஸ்வதி வந்து பல மாசமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க மேல் மாடியிலேயே. சிலம்பரசன் உங்களை நான் ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்றேன். ரொட்டேட் பண்ணனா தவறா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அஸ்வதி பேசுங்க, அடுத்து வந்து விஜய் டிராவிட் பேசுங்க, அடுத்து வந்து மாஸ்டர், ஐ திங்க் மாஸ்டர் தென் தான் அஸ்வினின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்ட் வந்து ஷார்ட்டா வச்சுக்கோங்க, ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் வைக்காதீங்க. தட் வில் பி லைக் கிரேட்னு நான் நினைக்கிறேன். எஸ் அஸ்வதி பேசுங்க. இல்ல விஜய் பேசிட்டுங்க. எனக்கு முன்னாடியில இருந்தே அவர் வந்து கை தூக்கிட்டு நிக்கிறாரு ஸ்டார்டிங்ல இருந்தே. பக்கத்துல இருக்கிற கோஹோஸ்ட் சொல்றத நம்பறது கிடையாது ஃபர்ஸ்ட். இல்லங்கய்யா, இல்ல அஸ்வதி தான் ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட்ல வந்தாங்க, பேசதுக்கு வெயிட் பண்ணிருந்தாங்க. நீங்க அஸ்வதிக்கு நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க, விஜய் டிராவிட்க்கு நான் கொடுத்தேன். ஓகே थैंक यू சாம் ப்ரோ. அஸ்வதி இல்ல தேங்க்ஸ் அஸ்வதி, thank you so much. என்ன வந்து இப்போ அடிச்சீங்க பாத்தீங்களா, அந்த ரோட் ஓரமா இருக்க ஒரு விகேசி பிரைட்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. thank you so much. எஸ் விஜய் பேசுங்க. இல்ல நான் ரொம்ப நேரமா தூக்கிட்டு இருந்தாரு. பரவாயில்ல நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பெருமையா இருக்கு. விஜய் பேசுங்க. சாம் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க் யூ சொல்லலாம். அதுதான் ஓகே ப்ரோ. என்ன சொல்றேன்னா, யாரோ இப்ப சொல்லுங்க முத்து ஏதோ கண்டென்ட் தரல, அதான் அவன் லிஸ்ட் முத்து கண்டென்ட் தராம எதுக்கு நீங்க இந்த குரூப்ல எல்லாம் முத்து பத்தி பேசுனாங்க? அப்படின்னா கண்ட்ராவி பண்ணாம பேசணும், அப்ப கண்டென்ட் தரணும் அர்த்தம். ஏன்னா வீக்லி ஃபுல் எதுவும் பண்ணாலும் பேசுறீங்களா, அப்ப அவன் கண்டென்ட் தராம. அப்படி கிடையாது. ஐயோ ஃபுல் வீக்கா முத்து பத்தி பேச ஒரே ஒரு நாள் இருக்குதா? ஏங்க நீ இல்ல முத்து பத்தி பேச ஒரு நாள் நான் சொல்றேன் கிளியரா சொல்றேன். முத்து பத்தி நாங்களா வாண்டடா பேசல,
உங்களுக்கு சௌந்தர்யா பண்றதுல என்ன ப்ரோ சந்தோஷம்? ரசிகர் ப்ரோ உங்களுக்கு என்ன சந்தோஷம் அதான் சௌந்தர்யா சொல்றேன் பண்றதுல? சௌந்தர்யா பத்தி விஜய் பெருசா ஒரு போடலையே, நிமிஷம் போய் போஸ்ட் ரசிகன் பாத்தியா ரசிகன் இல்லையா? ரசிகன் ரசிகன் மன்னிச்சுக்கோங்க. இல்ல சொல்றாங்க, நான் உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டேன் ப்ரோ, உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டேன். நான் மியூட் பண்ணிட்டேன். நீங்க பிளாக் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. நான் உங்களை மியூட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தரமான கேள்வி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க கேட்கலாம். அதை வந்து லிசன் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணிட்டீங்க, ஏன் அப்படி பண்ணிட்டீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னா வந்து நாங்களும் வந்து நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போலாம். அது வந்து ஸ்பேஸ் கிடையாது. ஓகே, வென் யூ ஹேவ் அ வேலிட் கொஸ்டின், என்ன பண்ணாரு இந்த இடத்துல வந்து முத்துக்குமரன் என்ன தவறு பண்ணாரு, இதை எப்படி வந்து நீங்க முத்துக்குமரன் மேல போடுவீங்க அப்படின்ற கேள்வி வைங்க. அதுக்கான பதில் வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க, அவர் பண்ணாம நீங்க பேசுனீங்களா, அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களா, அப்படி பேசாதீங்க. யூ டாக் வித் இன்ஸ்டன்ஸ் விஜய். ஒன் பை ஒன்னா உங்களோட கொஸ்டின் வைங்க. தாராளமா பொறுமையா எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. சும்மா அப்படியே பொத்தாம் பொதுவா போட்டுட்டு போறதெல்லாம் வந்து இங்க வேலைக்கு ஆகாது. நான் பாட்டுக்கு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிருவேன். ஓகே, பேசுங்க, அன்மியூட் பண்றேன். இது இன்னைக்கு ரயான் எதுவும் மஞ்சள் சொல்லுங்க சொல்லுங்க விஜய். விஜய் நீங்க பேசுறது அவர் கேட்கல. வாய்ஸ் உள்வாங்கிருக்கு. ஐயா உங்க வாய்ஸ் வந்து குண்டாக்குள்ள உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பேசலாம். கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சிஸ்டர் கேக்குதா? இப்ப கேக்குது விஜய், சொல்லுங்க. பொறுமையா பேசுங்க, பொறுமையா பேசுங்க. இப்ப கேக்கலங்க, ஏன் பேசுறீங்களா? பொறுமையா பேச சொன்னீங்களா? மனதுக்குள்ள பேசிக்கிறாப்லையா? ரைட்டு ஐயா விஜய். இப்ப கேக்குதா? கேக்குது, தெளிவா கேக்குது, சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ரயான் வந்து மஞ்சள் ரோல் பண்ணார்ல, அப்ப வந்து முத்துக்குமார் எழுந்ததால தான் மஞ்சளுக்கு இதுவாச்சு சொல்றாங்க. மஞ்சள் வந்து மஞ்சள் வந்து விட்டு விட்டு கேக்குது, மைக் சரி பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ள அஸ்வதி பேசிட்டோம். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது விஜய். கொஞ்சம் உங்களுடைய ப்ளூடூத் எல்லா செட்டிங்ஸும் சரி பண்ணிட்டு வெளில போயிட்டு வாங்க. திரும்ப உடனே ஸ்பீக்கர் கொடுக்குறோம். அஸ்வதி பேசினாங்கன்னா அடுத்து நீங்க பேசுங்க. எஸ் அஸ்வதி, சொல்லுங்க. எனக்கு எல்லாமே உங்களோட ஒப்பீனியன் தான் சூப்பரா போயிட்டு இருக்கு. எனக்கு ரயான் பண்ணது ரொம்ப தப்பா பட்டுச்சு. அது கேமுக்கு வெளியில வந்து அவங்கள வந்து ராணுவம் வந்து அட்டாக் பண்ணது அது பெரிய ஒரு மிஸ்டேக். அது மட்டும் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா அது கேமுக்குள்ள நடந்தது ஒரு டிஃப்ரெண்ட் வேயா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். பட் வந்து அது கேமுக்கு வெளியில அந்த மேல கை வைக்க போனது ரொம்ப தப்பா பட்டுச்சு. அதுக்கும் மேல எனக்கு வந்து இரிட்டேட் ஆனது சிவகுமார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்பா நான் பார்த்துட்டு அந்த பொண்ணு அவ பொம்மை வெளியே இருக்குது, அவளோட கையில இருக்கிற பொம்மை உள்ள போமா இல்ல வெளியே போமா, அவ குழம்பிட்டு இருக்கா. அந்த ஒரு ஹீட்டட் இதுல அவ இருக்கா. அதுக்கிடையில வந்து இந்த ஆளு வந்து பெர்ஃபார்ம் பண்றாரே, எனக்கு சிரிக்கிறதா இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி ஃபேக்கா இருந்துச்சு. அது கண்டென்ட்டுக்காகவே பண்ற மாதிரி இருந்துச்சு. அது யாரும் வந்து அத வேற நம்பிட்டு இந்த ஜாக்லின் ரயான் எல்லாம் அவங்க அவரோட பின்னாடி போனாரே, அது நினைச்சாதான் எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. மஞ்சரிக்கு வந்து அதுக்கு மேல தாங்க முடியாமதான் பவித்ரா பொம்மையை கொண்டு போய் வச்சா. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவித்ரா அந்த பொம்மையை உள்ள கொண்டு போய் வச்சிருக்க மாட்டா. அவ சொல்றா நான் 10 நிமிஷம் கழிச்சு உள்ள கொண்டு போய் வச்சிருப்பேன்னு சொல்றா. பட் வந்துட்டு கண்டிப்பா அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்னா வெளியே போயிருப்பாங்க. ஒண்ணு இல்லைன்னா மஞ்சரி தான் கொண்டு போய் வச்சிருப்பா ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல. பவித்ரா கண்டிப்பா வச்சிருக்க மாட்டாங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிளவரா ஆடிட்டு இருக்கா. அண்ட் தீபக்கோட ஃப்ளவர் வந்து கட் பண்ணது வந்துட்டு அது வந்து எனக்கு வந்து சாச்சனா வந்து சாச்சனா பண்ணது வந்து எனக்கு அவ சொன்னது பிகாஸ் வந்து முத்துக்குமர் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ற விஷயம் நான் வந்து தீபக்கோட இதுலதான் சப்போர்ட் பண்றேன். பட் ஆனந்தி வந்து பேசும்போது, ஆனந்தியும் முத்துக்குமரனும் பேசும்போது வந்து ரொம்ப வந்து டிஃபென்சிவா பேசிட்டு இருந்தாரு. அவங்க பேசவே விடாம அப்படியே கண்டினியூஸா வந்து அவர் வந்து இது பண்ணிட்டே இருந்தாரு. அது வந்து அதுக்கு வந்து கண்டிப்பா அவரு ஐயா மன்னிச்சுக்கங்க அஸ்வதி, இன் பிட்வீன்ல இன்டரப்ட் பண்ணனும். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்டுச்சு. பட் நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுகளுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆக்சுவலி அதுல டாம் ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். இந்த 1 ஹவர்ல எனக்கு பார்க்கும்போது ரயான் அடிக்க போறதுக்கு முன்னாடி அந்த சைடுல இருந்து ராணுவ ஏதோ சொல்லுவாரு. அது நம்மளுக்கு ஆடியபிளா இருந்துச்சா? பாப்பாய்க்கு ஆடியபிளா இருந்துச்சா? சொல்லுங்க பாப்பாய். அது என்ன சொன்னாரு? அது
ஏதோ சொல்லி ஆக்சுவலி ப்ரொவோக் அவர் வந்து பண்ணதுக்கு அவன் அப்புறம் ஆமா கழுத்தை பிடிச்சி ரயான் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சான்டா, அதனாலதான்டா நான் இருந்துகிட்டு இது பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்ல ப்ரோ, அடிக்கிறதுக்கு முன்னாடியா இல்ல வேற ஏதோ சொன்ன மாதிரி தான் ஆமா ஆமா, எனக்கு அந்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அததான் சொல்லியிருப்பாரு. எனக்கு ஆடியபிளா இல்ல அந்த இடத்துல எங்க 1 பாப்பாய் வேற ஏதோ சொல்ல வர்றாரு போல. சொல்லுங்க பாப்பாய். அதுதான் அதுதான் ராயன் வந்து அங்க ட்ரிகர் ஆனது என்னன்னா அங்க பொய் சொல்லிட்டாங்கிற மாதிரி ட்ரிகர் ஆயிருப்பான். ஓகே அது ட்ரிகர் ஆயிருக்கு அங்க சொல்லுச்சு. அதான் கரெக்டா அந்த ட்ரிகர் ஆயிட்டாப்ல. ஆக்சுவலி அஸ்வதி சொன்னதுக்கு ஒரு காமெடி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா சிவாஜி முன்னாடியே போயிட்டாரோ அப்படின்ட்டு. நீங்க இப்ப நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் டிராவிட் வந்து சொன்னார்ல, எதுவுமே பண்ணாம ஏங்க பேசுறீங்க அந்த மாதிரி பேசி பேசி ஒரு பெரிய ஆளாக்கிடுவீங்க. யாரு சிவகுமாரா? அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் வந்து சரித்திரத்திலேயே இடம்பெறலையா சாமு? வாய்ப்பு கிடையாது. தலைவனை வந்து வெளில அனுப்புறதுதான். தேங்க்ஸ் இந்த வாரமே மூட்டை பிடிச்சு கட்டிட்டாங்க. எனக்கு சிவகுமார் போறதை விட சத்யால ரஞ்சித் போறதுதான் பெட்டர். சரி, இவங்க நம்ம பேச விட்டுருவோம். அப்புறமேட்டு நம்மள கடிச்சு கொதறிடுவாங்க. அஸ்வதி, உங்களுக்கு வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கு அஸ்வதி? ஆமா, எனக்கு ஜாக்லின் அந்த உள்ள போய் பெர்ஃபார்ம் பண்ணது அந்த மாதிரி எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அது வந்து கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. எனக்கு வந்து ஐஸ் சொன்னதை நான் அது 100% நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் அவங்க அழும்போது நான் என்ன நினைச்சேன், இப்படி சண்டே எல்லாம் ஆயிருச்சு, அந்த படபடப்புல அழுறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா கிச்சன்ல நின்னுட்டு அவங்க ஒரு கதை விட்டாங்க. அது வந்து எனக்கு ஏத்துக்க முடியல. இது கேம், என்ன இருந்தாலும் கேம் யாராச்சும் வந்து தடுக்கதான் செய்வாங்க. அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல ஒன் மோர் திங், பட் வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க இண்டிவிஜுவல் பிளேயர், அந்த பிளேயர் இந்த பிளேயர். அப்போ வந்து அது வரைக்கும் ஸ்வீட்டா பேசிட்டு இருந்த தர்ஷிகா வந்து அந்த விஷயத்த சொல்லும் போது அப்படியே வாய்ஸ கொஞ்சம் ரேஸ் பண்ண உங்க வாய்ஸ் உள்வாங்கிடுச்சு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஜாக்லின் பெர்ஃபார்ம் பண்ணதை விட அங்க தர்ஷிகா பல்ப் பார்க்கறது எனக்கு பிடிச்சிருந்தது அந்த இடத்துல. கரெக்ட், அக்ரீட். விஜய் டிராவிட் வந்துட்டாரா? விஜய் டிராவிட் உங்களுக்கு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. டிராவிட் வந்து பல மாசமா கை தூக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் வந்துச்சு. ஐயா விஜய் டிராவிட் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், வாங்க பாப்போம். வரலையா அவரு? அஸ்வதி, உங்களை நான் இதுல ரிமூவ் பண்றேன். கொஞ்ச நேரம் மாத்திருங்க. இருங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? இவரு பேசலாம் மாட்டாரா பாப்பாய்? எப்பவும் மேல வந்து உட்கார்றது லிசனர்ல மாத்திடுங்கன்றாரு. இல்ல பேசுவாப்ல. இன்னைக்கு பேசுவார் பாருங்க, எப்படி கண்டென்ட் பேசுறாரு. மௌனம் வேறதம்மா. உடம்பு சரியில்லை. விஜய், உங்களால ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் வர முடியுதா? சரி, அஸ்வினி பேசிட்டோம். அதுக்குள்ள அவர் வரதுக்குள்ள. ஓகே. எஸ், ஹாய் அஸ்வினி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேன். ஐயோ, எனக்கு பயங்கரமா இருந்துச்சு போலவே. உங்க ஃப்ரெண்ட் மேல எனக்கு ஒரு பிராது இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பாயிண்ட் சொல்லுங்க, அடுத்து உங்க ஃப்ரெண்ட் மேல இருக்க பிராது நான் சொல்றேன். ஓகே. நான் இன்னைக்கு வந்து ஈவினிங் அந்த மெயினான மஞ்சரி சிவகுமார் சண்டை நான் பார்க்க முடியல. அந்த 1 hour மிஸ் பண்ணிட்டேன். அந்த கிளிப் பார்க்கல. பட் அதுக்கப்புறம் எக்ஸ்ல வந்த கிளிப் தான் பரவாயில்ல, மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சந்தோஷப்படுங்க. அதுல வந்து நீங்க பாக்குற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் வந்து சிவாஜி கணேசன் மாதிரி அந்த 20 செகண்ட் நான் பார்த்தேன். அது மட்டும் யாருமே என்ன ஓகேவான்னு கேட்கல அப்படின்றத மட்டும் நான் பார்த்தேன். எனிவே நான் பிலிவின் தம்ஸ் டவுன் பிலிவின் தம்ஸ் டவுன் கொடுக்குறாங்க. அது மட்டும் என்னன்னு கேட்டுருக்காங்களா? சொல்லுங்க பிலிவின், ஏன் தம்ஸ் டவுன் கொடுக்குறீங்க? எனக்கு அது பார்க்க சிவாஜி கணேசன் மாதிரி இல்ல, பாக்கியராஜ் ஃபீல் வந்துச்சு, ஏன் தெரியல. சரி, ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படிதான் டாம் அப்பப்போ நம்மள போட்டு விட்டுறது யாரையாவது. ஓகே, சொல்லுங்க, இப்ப பேசலாம். ஓகேங்க, எனக்கு 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்னு தீபக் கேப்டன்சி பத்தி, இன்னொன்னு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் சூஸ் பண்ணிருக்கிறத பத்தி. அது 2 பத்தியும் சொல்லணும். தீபக் கேப்டன்சி பத்தி எனக்கு தோணுனது என்னன்னா, அவர் நிஜமாவே ஹி ஸ்டார்டட் ஆஃப் வெல் தான், எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகேங்களா? பட் இன்னைக்கு வரைக்குமே பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப ஒரு டாமினேட்டிங் அண்ட் டிக்டேட்டிங்கா தான் எனக்கு அது படுது. அது வந்துட்டு ஒரு லீடர்ஷிப்புங்கிறத தாண்டி இப்படிதானே இருக்கணும் அப்படின்றது. இது நிறைய பேர் அங்கே ஏன் ஒத்துக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரியல. ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு. ஐ டோன்ட் ஃபீல் தட் வே. நம்ம 8 சீசன் பிக் பாஸ் பாக்குறோம். நிறைய கேப்டன்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய வீக்ஸ் இருந்திருக்கு. யாருமே இந்த அளவுக்கு ஓகே பிபி அப்ரிஷியேட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் டே. அது வந்து ஃப்ரிட்ஜை திறக்காம இருக்கிறதுக்கும் கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கும் கிடையாது. ஐ திங்க் அது ஒரு டீம்ஸா ஆர்கனைஸ் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதுக்காக அவர் அப்ரிஷியேட் பண்ணாது. அது நல்ல விஷயம் தான். ஆனா இவர் ரொம்ப டிக்டேட்டிங்கா இருக்காரு. அதாவது ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருப்பாங்க பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது. ஏதோ தன்னோட சொந்த வீட்டுல வந்துட்டு இப்ப ஏன் ஒரு பெட்ரூம்ல நான் இப்படி இருக்கலாம்
யாரோ பேசுறாங்களா? இல்ல எக்கோவா இருக்கா? ஓகே. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது கேக்குது ஓகே, கேக்குது ஓகே. ஐயா. எங்க ரசிகன் ரசிகன் பாக்குறாரு. ஆர்கே 2 பேரும் ஆமா. கொஞ்சம் மியூட்ல இருந்து கையனுங்க ஓகே. ஐயா நான் சிரிச்சிட்டே மியூட்ல தான் இருப்பீங்க போல. ஓகே, இருக்கேன் ஓகே, அப்பையில ஓகே. இருந்து. நான் தான் ப்ரோ. சாரி நான் இன்னொரு எக்ஸ்போசிங் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நான் போட்டு ஓகே. விடுறேன். சாரி. அதாங்க அத ஷார்ட்டா சொல்லணும்னா எனக்கு அது ரொம்ப டிக்டேட்டிங்காவும், அதாவது இப்படிதான் இருக்கணும்னு ஒருத்தவங்கள மொத்த வீட்டையே ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கு. இது நான் போன வாரம் பேசும்போது நான் சொன்னதுதான். தீபக் அப்படிங்கும்பொழுது அதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸா கண்டெஸ்டன்ஸ் கிட்ட இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இதே தீபக்கோட இடத்துல வேற ஒரு கண்டெஸ்டன்ட் இருந்தா அதோட ரெஸ்பான்ஸ் டோட்டலி வேற மாதிரி. இன்னைக்கு மார்னிங் நடந்த செஷனே பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி போயிருக்கும்னு எனக்கு தோணுது. அது ஒரு மிக்ஸ்டா கூட வந்திருக்காது அப்படின்றது எனக்கு தோணுது. அது நம்பர் 1. ஓகேங்களா? அதே தீபக் கேப்டன்சில இருந்து ஈவினிங் நடந்த டாஸ்க்கு நான் வரேன். இது உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு. பட் ஐ பர்சனலி ஃபெல்ட் இட் வாஸ் அந்த 3 கேர்ள்ஸ் பண்ணதுதான் எனக்கு கம்பேரிசன் பிடிச்சிருந்தது. ஓகேங்களா? லுக் வைஸ் ஒவ்வொருத்தவங்க நல்லா இருந்தாங்க. எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்பொழுது எனக்கு மஞ்சரி ஆனந்தி பண்ண அந்த ஸ்கிட்டும் எனக்கு பிடிச்சது. 3 கேர்ள்ஸ் பண்ண அந்த ஒரு இது எனக்கு பெட்டரா பிடிச்சது இன் கம்பேரிசன். ஓகேங்களா? ஆனா பாத்தீங்கன்னா அவார்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா அது இவங்களுக்கு நினைக்கிறேன், இல்ல பாய்ஸ் கேங்க்கு தான் கொடுத்தது. அது எனக்கு சுத்தமா ஈடுபாடு கிடையாது. அது எனக்கு பிடிச்சது இல்லைங்கிறத தாண்டி ஐ திங்க் ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித் as judges had a different opinion. Deepak completely influenced them. இதுதான் அவரோட கேப்டன்சிலையும் அவர் பண்றாருங்கிறது என்னோட பாயிண்டா இருக்கு. ஸோ அவர் ஆஸ் அ கேப்டனும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, ஆஸ் அ கண்டெஸ்டன்ட் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருங்கிறது எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது விஷயம் இந்த worst performer சூஸ் பண்ணது அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரெண்டுமே நான் சொல்றேன். இதுல கண்டினியூஸா பாத்தீங்கன்னா சில கண்டெஸ்டன்ஸ்க்கு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்குக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வரவே கூடாது அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா அங்க இருந்து அதிகமான கண்டென்ட் டே 1ல இருந்து கொடுத்துட்டு இருக்க ஒரு கண்டெஸ்டன்ட் வந்துட்டு ஜாக்லின். ஓகேங்களா? ஆனா இன்ன வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஒரு தடவை கூட அவளுக்கு அந்த ஸ்டாம்ப் வாங்கல. வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தேர் ஆர் சோ மெனி. இந்த சத்யாக்கெல்லாம் 2 தடவை கொடுத்துருக்காங்க. என்னதுக்கு கொடுத்தாங்க எனக்கு அது புரியல. ரஞ்சித்துக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு புரியல. தர்ஷிகா 2 தடவை டாஸ்க் ஆடினான்னு கொடுத்தாங்க. சரி ஓகே சூப்பர் தான், ஐ அப்ரிஷியேட் இட். அப்படி பார்த்தா நான் இது ஏன் ஜாக்குன்னு மட்டும் சொல்றேன்னா சௌந்தர்யாக்கு ஒரு தடவை கிடைச்சது, மஞ்சரிக்கு ஒரு தடவை கிடைச்சது. நாட் தட் ஐ வாண்ட் டு ஃபேவர் ஒன் கண்டெஸ்டன்ட், பட் ஐ ரியலி திங்க் ஜாக்லின் டிசர்வ்ஸ் இத்தனை நாள்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குறதுக்கான எல்லா 100 இல்ல 200% தகுதி அந்த பொண்ணுக்கு இருக்கு. அது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இது அவங்க டாஸ்க் பார்த்து தான் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட எத்தனையோ டாஸ்க்ல அவ ஜெயிச்சிருக்கா வாரம் பார்க்கணும்னா. ஸோ ஐ டோன்ட் ஈவன் திங்க், ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் பர்சனல் வெஞ்சன்ஸா கிரட்ஜா என்ன வேணா வார்த்தை போட்டுக்கோங்க, அவளுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் worst performer கமிங் டு மஞ்சுரி, தட் இஸ் டுமாரோ. ஓகேங்களா? அது ராணாவுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த இதுவும் இல்லை. நான் பயாஸ்ன்னு நினைச்சா கூட ஓகே அவனுக்கு கொடுத்துக்குவாங்க, எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கமிங் டு மஞ்சுரி, இந்த வாரத்துல மஞ்சுரிக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுங்கிறது என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அகெயின் இப்போ மஞ்சுரி அங்க பண்ணாத விஷயத்த என்ன எனக்கு தர்ஷிகா பண்ணா இந்த வாரம் கேர்ள்ஸ்ல, இந்த வாரம் என்ன ரஞ்சித் பண்ணா, சிவா பண்ணா, இல்ல வாட் இஸ் ஹிஸ் நேம், சத்யா இருக்கானே மறந்துட்டேன். இந்த 4 பேர் என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் வராதா? I don't understand that concept at all. Girlsல தர்ஷிகா ஏன் எடுக்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் ஷி குக்ட். அது வீட்ல எல்லாருமே தானே அவங்க டியூட்டிஸ் பண்றாங்க, அந்த டியூட்டி அவளும் பார்த்திருக்கா, அவ்வளவுதானே. அப்படி பார்த்தா அது எப்படி மஞ்சரின்ற கண்டெஸ்டன்ட்க்கு எப்படி அது போச்சு இந்த வாரம்? ஸோ இது கமிங் டு சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்க டார்கெட் பண்ணி தான் ஒரு அதாவது ஜாக்குக்கு எப்படி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்களோ அதே மாதிரி மஞ்சரிக்கு ஈஸி டார்கெட்டா பாக்குறாங்க அப்படின்றது தான் இந்த 2 விஷயம் எனக்கு தோணுது. ஸோ தட்ஸ் இட், அவ்வளவுதான். நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே நான் அக்செப்ட் பண்றேன். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த இவங்களுக்கு இது கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கான்டெக்ட் நான் பார்க்கவே இல்லை. உண்மையை எந்த சொல்லணும்னா இல்லையா, கான்டெக்ஸ்ட்? அந்த ஐ எந்த மீன் விஷயம்? அந்த இதையே நான் பார்க்கல. இந்த ஸ்கிட்லாம் பண்ணாங்க இல்லையா, அதை நான் பார்க்கவே இல்லை. நான் ட்வீட் எதுவுமே பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே. அதுக்குள்ள ஸ்பேஸ் டைம் ஆக்சுவலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் ரொம்ப வந்துட்டேன் லைவ். வாவாலாம் இல்ல டாம். எதுவுமே வந்து பயங்கர வாவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இன் கம்பேரிசன் சொன்னேன். ஓகே, இதை சொல்லும்போது இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கிவ் மீ another 2 minutes please. விஷால் and அருண், what sort of artists are these two? சீரியஸ்லி எனக்கு அவ்வளோ இது வருது சொல்றதுக்கு, நிஜமாவே சொல்றேன். இது பப்ளிக் ஸ்பேஸ்னால நான் சொல்லலை. எனக்கு புரியலைங்க, ஒரு சக கண்டெஸ்டன்ட்டுக்கோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்கோ பேசிக்கான ஒரு மரியாதை கொடுக்கணுன்றது அவனுக்கு தெரியாதா? எனக்கு புரியல. இவெல்லாம் என்ன ஆடுவா, ஜாக்குக்கு ஆடவே தெரியாது, சௌந்தர்யாவுக்கு அது வர தெரியாது. இல்லை இவன் யார், இவன் பின்ன உலகமாக மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா வீட்டு பேரனா இவன்? எனக்கு புரியல. இவன் பாட்டுக்கு உட்காந்து இவன் தான் டான்ஸரா பிபி ஹவுஸ், ஹி ப்ராப்ளி திங்ஸ் ஹீஸ் லைக் அ பிக் டான்சர் இன் விஜய் டெலிவிஷன் ஆர் வாட் எவர். எனக்கு புரியல. அது இன்னும் இது வந்துட்டு நம்ம
நம்ம பப்ளிக்கா இருந்து ஒருத்தவங்களை சொல்றதும், நீ ஒரு ஆர்டிஸ்ட், உனக்கு கூட இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு ஒரு பேசிக்கான இது வேணாங்களா, ஒரு அப்ரிசியேஷன். அதாவது அப்ரிசியேஷன் ரெகக்னிஷன் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்ல இருந்து வரணும். தட் இஸ் வை ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் தட். அங்கிருந்தே அது கம்மியா இருக்கும்போது கூட இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கும் அது கம்மியா இருக்கு. அது ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா? அதுலயும் இருக்கிறதுலயே மட்டமா அதை பண்றதுன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷால் அண்ட் அருண். அப்சல்யூட் சச் டிஸ்கிரேஸ் திஸ் கை விஷால் இஸ். அவன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தா என்ன வேணா நீங்க போட்டு சொன்னாலும் பரவாயில்ல. அப்சல்யூட் சச் அ டிஸ்கிரேஸ் விஷால் இஸ் ஃபார் திஸ் என்டையர் கம்யூனிட்டி பிகாஸ் he has no respect, no appreciation. He cannot give any damn recognition to any of his co-artists. அவனுக்கு பர்சனலி பிரச்சனை மூஞ்ச பார்த்து பேச சொல்லுங்க. டேலண்ட்டை மதிக்காதது. ஒருத்தருக்கு ஆட வரலன்னா எனக்கு புரியல. பிக் பாஸ்ல டான்ஸ் ஷோ காம்படிஷன் வச்சு பொங்கலில் யாரத்த பிரபுதா வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சிருக்கிறது ரியாலிட்டி கேம் ஷோ. அதுல ஆடு ஜெயிச்சுக்கோ. அதை விட்டுட்டு உட்காந்து டான்ஸ் ஆட வராது, பாட்டு பாட வராது. இவர் யாரு பெரிய இவரா? எனக்கு சொல்லிட போறேன். அவ்வளவுதாங்க. இதுதான் எனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். Such disgrace டாம் that guys. சொல்லுங்க டாம் சொல்லுங்க பாப்பேன், சொல்லுங்க பாப்பேன். ஃபயர் சர்வீஸ் நம்பர் என்ன டாம்? 108. மாத்திட்டாங்களா? 108 மாத்திட்டாங்களாம்ல? இல்ல 108 பாப்பாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு. ஓகே யா, அந்த அந்த இது மட்டும் தான் நான் பார்க்கல. அது உண்மைதாங்க. விஷாலுக்கும் சரி, ஐயா பண்ணா சொன்னையா கோச்சுக்கிறீங்க. அவர்லாம் கோச்சுக்க மாட்டாருங்க. இல்ல அவர் கோச்சுக்கிட்டாருன்னா ட்வீட் போட்டுருவாரு. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு அஸ்வினிஸ் பாயிண்ட், நீங்க சொன்ன அந்த ஒரு இது மட்டும் நான் பார்க்கல. பட் மற்ற எல்லாமே வந்து ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி அக்ரீயிங் டு யூ தான். when we talk about விஜய் விஷால், ரைட்? நீங்க வந்து இந்த ஜாக்லினுக்கு வந்து ஒரு அங்கீகாரமே கிடைக்கல, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே கிடைக்கல அப்படின்னு நம்ம இங்க பேசணும்ல இந்த இடத்துல. அதுக்கு மெயின் ரீசன் விஜய் விஷால் தான். ஃபர்ஸ்ட் டேல இருந்து சௌந்தர்யாவை எப்படி எல்லாருமே வந்து ஆப்போசிட்டா ஒரு கேவலமான ஒரு கண்டஸ்டன்ட், அதா பண்றாங்க இதா பண்றாங்கன்னு பார்க்கப்பட்டாங்களோ, த சேம் வே ஜாக்லினை வந்து எல்லாருமே பாய்ஸ் டீம்ல மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து கேவலமா இவங்களை பார்க்க வச்சதே விஜய் விஷால் தான். சான்ஸ் கிடைக்கும் போது எல்லாமே போட்டு 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 அதனால வந்து அவங்களோட ஐயே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னதான் அவங்க ஸ்ட்ரெயிட்டா விளையாடணும்னு நினைச்சாலும் அவங்க வந்து இவங்களை வந்து ஒரு ஒரு ஒஸ்டா பாக்குறாங்க. ஓகே, இவங்க சீன் கிரியேட் பண்றாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்காக பண்றாங்கன்றது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. வென் அது ரெஜிஸ்டர் ஆனதுனால இவங்களுக்கு வந்து மூளை எல்லாத்தையுமே வந்து இவிபி வாசல்ல போய் திரும்ப வீட்டுக்குள்ள போனதுமே கழட்டி தூக்கி போட்டாங்க போல. அதனால இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இது எப்ப மாறும்னு தெரியல. இந்த வாரம் விஜய்ஸ் வந்து எப்படி அதை அட்ரஸ் பண்ண போறாருன்னுமே வந்து ஐ டோன்ட் சி தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, உங்க தோழி கிட்ட. என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நீங்க இன்னைக்கு எபிசோட் அந்த இடம் பாத்தீங்களான்னு தெரியல, லைவ்ல நான் இதை கம்ப்ளீட்டா பார்த்தேன். ரயான் வந்து மஞ்சரி அவங்களுடைய வயித்தை வந்து பிடிப்பாப்ல. ஓகேங்களா? வயித்தை பிடிக்கும் போது முத்துக்குமரன் சாச்சனா வந்து முத்துக்குமரன் செம ஹார்ஷா வந்து ரயானை பிடிப்பாப்ல. பிடிக்கும் பொழுது மஞ்சரிக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் அதிகமாகும். பட் அவரோட இன்டென்ஷன் தவறா இருக்காது. பட் ஸ்டில் வந்து நாங்க பேசுனது என்ன அப்படின்னா வந்து என்னதான் நடந்திருந்தாலுமே சரி அது தவறுன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம். தென் லேட்டர் இன்னும் நான் அந்த கிளிப்பை திரும்ப திரும்ப பார்த்தேன். ரயான் அவருடைய பாயிண்ட்டை வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணிருப்பாரு. மஞ்சரிக்கிட்டே போய் சொல்லியிருப்பாரு, என்னோட இது அது கிடையாதுங்க, உங்களை நான் ப்ராப்பரா தானே பிடிச்சேன், என்னை பின்னாடி இருந்து நிறைய பேர் பிடிக்கும் பொழுது அந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வயிற்றுக்கிட்ட நான் லாக் பண்ணிருக்கேன் சொல்லுவாரு. ஓகே, என்ன இந்த இடத்துல எனக்கு பிரச்சனைனா, ஐ மீன் கம்ப்ளீட்டா நான் சொல்ல முடியாது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா ரயான்ட்ட அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. திரும்ப பசங்களோட வந்து அந்த வீட்டுக்குள்ள அங்க உட்காந்து விஷாலு, முத்துக்குமரன், ராணவ் எல்லாருமே இருக்கும் பொழுது அவங்க ரயானுக்கு எகெயின்ஸ்டா பேச ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, எகெயின்ஸ்டா பேச ட்ரை பண்ணுவாங்க. ரயான் உடனே உள்ள வந்துருவான். உள்ள வந்துட்டு இப்பதான் 5 செகண்டுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வெளில பேசினேன் அப்படின்னும் பொழுது அவங்களால அப்போஸ் பண்ணி பேச முடியாது. திரும்பவும் வெளியில போனதும் ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அவங்களுக்கு பேசுறதுக்கு. அங்கேயுமே she will be trying to talk about ரயான். ஆனா ஒரு பாயிண்ட் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க, எனக்கு வயித்தை பிடிச்சதுதான் பிரச்சனை, நான் பெண் நான் ஆண் அப்படின்ற இந்த கான்டெக்ட்குள்ள இழுக்காதீங்க, திஸ் இஸ் a கேம் அப்படின்றது வந்து அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகே, அதை வந்து ஐம் ரியலி அப்ரிஷியேட்டிங். அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அவங்க திணறின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒண்ணு இதை நீங்க அக்செப்ட் பண்ணணும், இல்ல ரயான் இப்படிதான் பண்ணேன்னு சொல்லி அவனை குறை சொல்லணும். ஓகே, அது ரெண்டுமே இல்லாம இவங்க சொல்லும் போது அந்த பாயிண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாமர் ஆனாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஆமா சரிப்பட்டு வரல. பிளஸ் வந்து பாசிட்டிவா எனக்கு ஃபீல் ஆகல அந்த இடத்துல. மஞ்சரியை வந்து நான் ஒரு லெவல்ல வச்சிருக்கேன், அதுல இருந்து அவங்க கொஞ்சம் அப்படியே இறங்குறாங்க. ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல மாறிட்டா அப்படிங்க. கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல மாறல, மாத்தி மாத்தி கொஞ்சம் பேசுறாங்க. நிறைய இடத்துல சமாளிக்கிறாங்க, மாத்தி மாத்தி பேசி சமாளிக்கிறாங்க. சௌந்தர்யா சொன்னாங்கல்ல, அது ஆமா
மாத்தி மாத்தி அதாவது இப்போ ஒண்ணு சொல்றாங்க எனக்கு நெக்ஸ்ட் இந்த டைம் வேற இடத்துல மாதிரி பேசுறாங்கன்றது. எனக்கு இந்த இன்சிடென்ட்ஸ்ல மட்டும் தாங்கய்யா சாம் சொல்றது சாமோட கணக்கு. ஏன்னா சாம் வந்து அவர் என்ன கண்ணோட்டத்துல பார்த்தான்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரே ஒரு சீன் ஆக்சுவலி இப்ப நீங்க சொன்ன இன்சிடென்ட் இருக்கு இல்லீங்களா, அது நான் அது புடிச்சு அந்த சண்டை நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன். இல்ல இல்ல அந்த உள்ள வந்து பேசினது வெளியில போய் பேசினது ஒரே ஒரு நிமிஷம். நம்ம ஆக்சுவலா நான் டாம் வந்து சாம் எந்த கண்ணோட்டத்துன்னு சொல்றாரு. நான் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே அவங்க பண்றது பேசுறது எல்லாமே நான் இன்ச் பை இன்ச்சா வாட்ச் பண்ணுவேன். ஃபேவரேட்ஸை மட்டும் பார்த்துட்டு மற்றவங்களெல்லாம் இக்னோர் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தெரியும். ஓகே நான் என்ன சொல்றேன்னா, நான் அந்த சண்டை நடந்ததை பார்த்தேன். அதை பிடிச்சி இழுத்தது, ரயான் பின்னாடி இருக்காங்க ஆளுங்கன்னு சொன்ன அதெல்லாமே நான் பார்த்தேன். பட் டாம் சொன்ன மாதிரி உள்ள வெளியில அந்த கான்வர்சேஷன்ஸ் நான் பார்க்கல. ஸோ கிளிப் ஏதாவது இருந்தா நீங்க அமுச்சு விடுங்க. பட் இஃப் தட்ஸ் ஹவ் இட் இஸ், ஐ அக்ரி டு இட். அதாவது இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ என்ன வந்துட்டு ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க, எனக்கு அது தப்பா படுது. இந்த சென்ஸ் நான் தப்பா சொல்லல, நான் சொல்றேன் எனக்கு அது ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு, இல்ல வலிக்குது அப்படின்னா அது வலிதான். அது இன்னொரு இடத்துல போய் மாத்தி பேசுறதுங்கிறது எனக்கும் கரெக்டா படல. பட் ஐ டோன்ட் நோ அவங்க என்ன அப்படியே நாக்கு நுனியில இருக்கும், அவன் ரஃபா தான் பண்ணான், அவன் ஆர்ஷா தான் பண்ணான், அவன் வேணும்னு தான் பண்ணான் அப்படின்றத வார்த்தை அவங்களுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகே, ஆனால் இவங்க வந்து போட்டு பண்றாங்க. ரயான் வந்து நின்னுட்டு he was just placing his point in the right way. ஓகே, இன்னைக்கு வந்து ரயான் வந்து ரொம்ப தெளிவா வச்சாரு. இது எபிசோட்ல இருக்குதுங்களா? எபிசோட்ல இருக்காதுங்க. அது வந்து கட் பண்ணி தான் இருக்கும். கட் பண்ணி தான் இருக்கும். ஓகே கிளிப் ஏதாவது இருந்தா அனுப்பிச்சு விடுங்க. because நான் நீங்க சொல்ற சீன்ஸ் நான் பார்க்கல. அதனால யாரு சாரி டெஃபினெட்லி யாரு கேக்குறா கிளிப்? மஞ்சுரி ரயான் அந்த சண்டே பத்தி. ஓகே நான் அனுப்பிக்கிறேன். என்கிட்ட இருக்க எல்லா கிளிப்ஸ் இருக்கு. ஓகே, இருந்தா நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்ப என்னன்னு பார்த்து சொல்றேன் டாமி. because எனக்கு அத நான் பார்க்காதனால எனக்கு அது கரெக்ட்டா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்க முடியல. அதுதான். ஓகே, அடுத்து எங்கயா போய்ட்டாப்ல நம்ம டிராவிட் வந்தா ஸ்பீக்கருக்கு போய்ட்டாப்ல. அது மறுபடியும் ரீகனெக்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து ஐஸோட சான்ஸ். ஐஸ் நீங்க பேசுறீங்க. ஐஸுக்கு முன்னாடி அந்த கீழ மாஸ்டர் பீஸ்ட் அவரும் கீழ போயிட்டாரு இல்லையா? மாஸ்டர் ஆமா, அவர் கேட்டுட்டு இருக்காப்ல. ஒரு நிமிஷம் இருங்க, மாஸ்டரை மட்டும் பேச வச்சிருவோம். அவரும் 10,000 மணி நேரமா உட்கார்ந்திருக்காப்ல. பிளாக் பேப்பரும் வந்துட்டு போயிட்டாப்ல. கமெண்ட்ஸ்ல யாரோ என்ன திட்டுறாங்கங்க. யாரு எங்கங்க மிஸ் ஆயிடுச்சா? யாரோ திட்டுறாரு. என்னையெல்லாம் டெய்லி 1000 கமெண்ட் போட்டு திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் இல்லங்க, எனக்கு அதை பார்த்து சிரிப்பு தான் வருது. கமெண்ட்ஸ்ல திட்டலனா தான் உலக அதிசயங்க. நானே இப்ப டாம திட்டுறதுக்கு தான் மேல வந்திருக்கேன். நீங்க வேற. ஓகே கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மாஸ்டர் நீங்க பேசுங்க மாஸ்டர். ஹலோ சிஸ்டர். ஹலோ ஹாய். ஹலோ ஹாய். முதல்ல நான் முத்துக்குமரன் பத்தி பேசுறேன். முத்துக்குமரன் என்னன்னா முத்துக்குமரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பட் லாஸ்ட் 2 வீக்ஸா முத்துக்குமரோட கிராஃப் குறையிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா முத்துக்குமரன் முன்னாடி என்ன பேசினாலும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஒரு ஸ்பீச்ல. பட் இந்த இப்ப பேசுறதுல கிளாரிட்டிண்டா மொத்தமாவே காணல. இந்த வீக் எடுத்துக்கொண்டோம்னா ஜாக்லினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். டாஸ்கா இருந்தாலும் என்ன சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் பூந்து விளையாடுறாங்க. தேர் ஆஃப்டர் ரயான் என்னென்னா முத்துக்குமரன் விட்ட கிளாரிட்டி ரயான் கிட்ட இருக்குது. இன்னைக்கு முத்துக்குமரனா ரயான் வைக்கிற பாயிண்ட்டுக்கு எதிராக ஒண்ணுமே பேச முடியல. as well as சௌந்தர்யா கூட சின்ன கேப் கிடைச்சாலும் அதுல பூந்து விளையாடுறாங்க. பட் முத்து உடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே தான் போகுது வீக் அண்ட் வீக். ஐ திங்க் முத்து இப்படியே போனாருண்டா அவரு டைட்டில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாகும். தட்ஸ் ஆல். ஓகே அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பிரியா பேசுங்க. ஐ திங்க் இப்போ இவங்க மாஸ்டர் அவர் சொல்றதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ண தான் வந்தேன். ஆக்சுவலி நிறைய ஃபேன்ஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். அப்யூசிவா ட்வீட்ஸ் டிஎம்ஸ்லாம் பண்றது. பட் இவர் வந்து ரொம்ப சென்சிபிளா சொல்றாரு. லைக் அவர் ஃபேன் தான் ஆனாலுமே இந்த ஒரு அப்சர்வேஷன் இருக்குன்ற மாதிரி. இந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பிரிச்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். யாரையும் திட்டாம நல்லா பார்த்தாங்கன்னா இட் வில் பி நைஸ்ன்றது அவர் அப்ரிஷியேட் பண்றதுக்கு தான் வந்தேன். Thank you so much பிரியா. லோகேஷ். ஹலோ. சொல்லுங்க லோகேஷ். இது இந்த வாரம் ரெட் கார்டு ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல கார்டு எதுவுமே இருக்காது லோகேஷ். அது நிறைய பேர் அந்த டவுட் கேக்குறீங்க. ஈவன் எல்லோ கார்டு கூட இருக்காது. ஆமா, வார்னிங் கொடுப்பாங்க, அவ்வளவுதான்.
ரோஸ்ட் வார்னிங் இருக்குமே தவிர கார்டு இருக்காது. ரோஸ்ட் கூட நீங்க எதிர்பார்க்க முடியாதுங்கய்யா. எனக்கு தெரிஞ்சு அதான் அஷ்ரப் பாய் ஒன்று போட்டிருந்தாரு. அதுல நான் அவருக்கு கமெண்ட் போட்டிருந்தேன். எல்லோ கார்டா ரெட் கார்டான்னு போட்டிருந்தாரு. நான் கிரீன் கார்டு கூட தான் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தேன். ஏன்னா இப்பதான் ஷோ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யார் மேல தப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க அத பத்தி ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்பேஸ்லயே பேசிட்டோம். நீங்க இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்க, எந்த இடத்துல யார் மேல தப்புன்னு நீங்க கேளுங்க, நாங்க வேணா அதுக்கு பதில் சொல்றோம். ஆக்சுவலா ராணுவ அந்த பேட் வேர்ட் யூஸ் பண்ணது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தப்பா படுது. அதனால இது அது தப்புதான். அது 100% தப்புதான். தாத்தா பேச விருப்பப்படுறாரு, சொல்லுங்க தாத்தா. சொல்லுங்க தாத்தா. என்ன சொல்லலாம்? இல்ல தாத்தா, அன்மியூட் நீங்க பண்ண மாட்டீங்களே, கருத்து இருந்தா தான் ஐயோ பண்ணுவீங்களே. சாரி, நான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ கைப்பற்றிருக்கோம். அப்படியா? சரி சரி சாரி சரி சாரி தாத்தா. சாரி, சரி பேசு சரி தாத்தா. இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க லோகேஷ். இந்த விஷால் பண்றது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தப்பா படுது. அது வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு ஃபேவரா பண்ற மாதிரி தெரியுது. பிளஸ் வந்து சாச்சினாக்கும் ரொம்ப ஃபேவர் பண்றாரு. என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன 3 பாயிண்ட்களையும் 50ல 50 நாங்க மாத்தி 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 பேசிட்டே இருக்கோங்க. ஐயா ஒரு நிமிஷம் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. நீங்க பேசுறது வந்து பயங்கரமா இரைச்சலா இருக்கு. நீங்க சொன்ன 3 பாயிண்ட்டுமே வந்து அக்ரீட் தான். விஜய் விஷால் இஸ் டூயிங் டூ மச். இட்ஸ் நாட் பீன் அட்ரஸ்ட் ஃபார் லாங் டைம். தெரியல, இந்த வாரம் அட்ரஸ் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தப்பயே ஒன்றும் பண்ணல. அப்ப இப்ப என்ன பண்ணுவாப்லன்னு எங்களுக்கு தெரியல. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேற என்ன பாயிண்ட் சொன்னாருங்கய்யா, யார் மேல தவறுன்னு சொன்னாரு. ஆமா, அவர் வந்து வார்த்தை பேசினார்ல, அது வந்து டெஃபினட்டா தப்பு தான். அவரு சாரியுமே வந்து மனசார கேட்ட மாதிரி தெரியல. விஜய் விஷால் வந்து உள்ள படுக்கையில படுத்துட்டு சொல்லுவாப்ல, ஆல்ரெடி ஒன்று சொல்லிட்டல, இன்னொரு டைம் கொஞ்ச நேரம் ஆகும், சட்டில் அவங்க எல்லாரும் இருப்பாங்க, அப்ப போய் ஒரு சாரி சொல்லு, இது வந்து வீக்கெண்ட்ல வந்து இதை கேள்வி கேட்டுருவாங்களே அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக சொன்ன சாரி தானே தவிர, மனசார வந்து ஐயோ நான் ஃபீல் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் பேசியிருக்க கூடாது, ஒரு பையனை போய் பேசியிருக்க கூடாது, இல்ல ஒரு பப்ளிக் எல்லாருமே இத்தனை பேர் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்றது வந்து அவருக்கெல்லாம் உரைக்கல அப்படின்றது வந்து 100%. அவ்வளவுதான். நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் வேலிட் 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 வேலிட். உங்களை வந்து நான் லிசனருக்கு மூவ் பண்றேன் லோகேஷ். இன்னும் கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்க. இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆவான்னு உங்களுக்கு தோணுது? சிவகுமார். தெரிஞ்சா சொல்லுங்க. தெரிஞ்சா வந்து நானாங்க ஷோ நடத்துறேன். இல்ல புரியல. இல்ல புரியுது. இல்ல புரியுது நீங்க சொல்றது. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் எலிமினேட் ஆனா நான் வந்து ஜாக்குக்கோ சவுண்டுக்கோ ஃபேவர் பண்றேன்னு நினைக்காதீங்க. சரி, இந்த வாரம் வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யாரு எலிமினேட் ஆகுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க கொஞ்சம். உங்களுக்கு யாரு ஆகணும்? இல்ல உங்களுக்கு யாரு ஆகணும் நீங்க விருப்பப்படுறீங்க சொல்லுங்க. எனக்கு சாச்சனா இல்லைன்னா சிவகுமார் வெளியே போகணும். அவங்க 2 சாச்சனா போக மாட்டாங்க. சிவகுமார் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்களுக்குமே அதேதான் விருப்பம். நீங்க சொல்றதுலயே தான் நாங்களுமே வந்து நிக்கிறோம், உட்காடுறோம், ஓடுறோம். ஆனா சாச்சனா போறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் நினைக்கிறேன். போனா நல்லா தான் இருக்கும். சிவகுமார் இல்ல சாச்சனா. சிவகுமார் போ. நாளைக்கு நைட்டு பாப்பாய் போட்டுருவாரு. யாரு லீடிங்ல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அவரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாப்பாய் இப்பவே கவுத்துட்டாரு. ரஞ்சித் போக மாட்டாரா? பாத்தீங்களா, வாய்ப்பு இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன்னாங்க, 2 பேருங்க. இல்ல சாச்சனாவை விட்டுருங்க. ரஞ்சித்தையும் சாஞ்சனாவையும் ஃபேமிலி வீக் வச்சுட்டு இல்ல ரஞ்சித் எலிமினேட் ஆனார்னா ஸ்டேஜ்ல போய் சொல்லுவார், டேய் இந்த வாரம் தான்டா கீழெல்லாம் உளுந்து அடிலாம் வாங்கி ஒரே ஒரு கேள்வி மட்டும் எனக்கு தோணுது ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்ஸ் லோகேஷ். அடுத்து என்னாச்சு? மைக் ரொம்ப வந்துச்சா? ஆமா சொல்லுங்க. அடுத்து பிளாக் பெப்பர். இல்ல இருக்கவங்க பேசி முடிச்சிட்டோம். பிளாக் பெப்பர் பேசுங்க. பிளாக். அதாவது சாச்சனா வந்து ஒரு பூவை கட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஹாரியும் சாமும் டாமுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வைங்களேன். பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு ஏதாவது சொன்னீங்கன்னா. என்ன டிஸ்டர்ப் அதான் அவங்களே சொல்லிக்கிறாங்களே அடிக்கடி விகேசி பிரைட். அப்புறம் என்ன?
அவ்வளவுதானே. இவ்வளோ சிம்பிளா முடிச்சிட்டீங்க. என்ன பண்றது? ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்துக்குமாரை பத்தி யாரோ பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அவர் உள்ள வரும்போது இப்ப இருக்கிற கேம் ஃபார்மேட்டை நினைச்சிட்டு உள்ள வந்திருப்பாரு. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் வேற ஃபார்மேட்ன்றதுல குழம்பி